மக்களே வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை விஜய் அறிவித்த பிறகு அந்த அந்த இடத்துல ஒரு பேசின பேச்சினுடைய சாராம்சத்துல ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்லி கையெடுத்து கும்பிட்டார். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், உச்சத்தை விட்டுட்டு நான் வந்திருக்கேன், சொகுசு வாழ்க்கையை விட்டுட்டு வந்திருக்கேன், நீதி கேட்டு வந்திருக்கேன், அதனால எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உன்னை யார் உச்சத்தை விட்டுட்டு வர சொன்னா? என்ன தப்பு நடந்து போச்சு? நீதி கேட்டு நீ வந்திருக்க. 41 பேரை செத்து சாவடிச்சு நசுக்கி கொன்னிய, அதுக்கு நீதி கேட்டு அந்த குடும்பத்துக்காக போய் நீ என்ன செஞ்சு கிழிச்சிட்ட? அவங்க குடும்பத்துக்கு போனியா? அந்த குடும்பத்தார போய் ஆறுதல் படுத்தினியா? சமீபத்தில் உன்னை பார்க்க உன் பின்னாடி விரட்டிட்டு செத்தானே விக்னேஷ், அவங்க அப்பாவுக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தையாவது பேசினியா? முதல் விக்கிரவாண்டி கூட்டத்தில் உன்னுடைய மாநாட்டுக்காக சொந்த காசு போட்டு செலவு பண்ணி ஜீப் எடுத்துட்டு விபத்தில் சிக்கி உன்னுடைய மாவட்ட பொறுப்பாளராக இருந்தவர் செத்து போனாரே, அந்த அம்மா கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்காங்களே, திருச்சியை சேர்ந்தவங்க, அவர்களுக்கு அந்த குடும்பத்துக்கு நீ ஏதாவது நல்லது பண்ணியா? அப்புறம் என்ன மானாவுக்கு நீதி கேட்டு எதுக்கு வந்த? இதையெல்லாம் கேள்வியாக சமூக வலைதள ஊடகங்கள்ல வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க விஜயை வச்சு. ஏன்னா இந்த பேச்சினுடைய சாராம்சத்துல இன்னமும் அந்த திமிர்த்தனமோ தான் என்ற அகம்பாடமோ தான் ஏதோ முதலமைச்சர் ஆன மாதிரியே ஒரு ஃபீலிங்கோ, அந்த சின்ன பசங்க சொல்லும் பார்த்தீங்களா, அவங்க ஒரு இடத்துல நின்றுட்டாங்க, அவங்களுடைய பேர் அந்த இடத்துல வாசிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரே உற்சாகமா துள்ளலோட உற்சாகமா அப்படி கையெல்லாம் தூக்கி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் அந்த தொகுதியினுடைய பேரை வாசித்த உடனே பயங்கரமா அப்படி கையெல்லாம் தூக்கிட்டு அப்படியே அப்படியே கும்பிடுலாம் போட்டு ஒரு மாதிரி அந்த மேனரிசம்லாம் பார்த்தீங்கன்னா, அடாடாடா விஜய் எப்படி இப்படியெல்லாம் அப்படின்னு எல்லாரும் புலகாகித அடைஞ்சிருவாங்கன்னு ஒரு டிராமாவை அங்கே உருட்டினார். அந்த டிராமா உருட்டி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அந்த 2 தொகுதியில நிற்பதாக அறிவித்தார். அப்பவே அவருடைய பயம், தோல்வி பயம் வெளிப்பட்டு போச்சு. நேர்மையாளராக இருக்கிறவரு, தன்னை தூய சக்தின்னு சொல்லிக்கிறவரு, ஊழலை ஒழிக்க வந்த ஆபத் பாந்தவன் சொல்றவரு, ஊழலே செய்ய மாட்டேன், ஒத்த பைசாவை நான் கையால தொட மாட்டேன் அப்படின்னு ஏராளமான விஷயங்களை பேசிய, மக்கள்கிட்ட பொய் பரப்பிய பொய் மூட்டைவாதி, தற்குறி தண்டம் விஜய் ஏற்கனவே என்னெல்லாம் பொய் பரப்பினாரோ அத்தனைக்கும் பதிலாக நானோ அல்லது விஜயை தொடர்ச்சியாக கடுமையாக எதிர்க்கிறவர்களோ எந்த விஷயத்தையும் பேசணும்னு இனிமே அவசியம் இல்லை போல இருக்கு. ஏன்னா அந்த வேலையை பூரா டிவிக்கு ஆளுங்களே செய்வாங்க போல. இப்போ வேட்பாளர் லிஸ்ட் அங்கே உள்ள அறிவிச்சிட்டு இருக்காரு, நட்சத்திர ஓட்டல் அறிவிச்சிட்டு இருக்காரு. வெளியில போராட்டம் நடந்துருக்குது. நேர்காணலே நடத்தாம எப்படா வேட்பாளரை செலக்ட் பண்ண? இதுதான் ஜனநாயகமா? இதுதான் லட்சணமா? எங்களுக்கு நேர்காணல் நடத்தி வேட்பாளர்களே நீ தேர்வு பண்ணு அப்படின்னு வெளியில ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஊழலை ஒழிக்க அப்படியே பயங்கரமான தூய சக்தி, பூரா பிராடு சக்தி. எப்படின்னா 5 கோடி ரூபாய் கையில வச்சிருக்கணும், நீங்க 2 கோடி ரூபாய் கட்சிக்கு கொடுக்கணும். 7 கோடி ரூபாய் கொடுக்குறவன் கொடுத்த காசை திருப்பி எடுக்காம சமூக சேவை பண்ற அளவுக்கு எவனும் நல்லவன் கிடையாது. அப்ப மற்ற கட்சியெல்லாம் காசு வாங்கலையான்னு ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். எல்லா கட்சியிலும் காசு வாங்கப்படுது, காசு கொடுக்கப்படுது, எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் எந்த கட்சியும் இப்படி நெஞ்சில கை வச்சுக்கின்னு அல்லது இப்படி கையை நீட்டிக்கிட்டு உறுதிமொழி, நாங்கள் காசு கொடுக்க மாட்டோம், நாங்கள் காசு வாங்க மாட்டோம், ஓட்டு எங்கள் உரிமை, அந்த ஓட்டு விலைக்கு விற்க மாட்டோம், இந்த ஆணி புடுங்க மாட்டோம், இப்படிலாம் எவனும் உறுதிமொழி எடுக்கிறது இல்லை. உறுதிமொழி எடுக்கிறது பூரா டிராமா கட்சி எதுனா அது இந்த தாவேக்கான்றது தகவல் வெத்து கழகம் தான். நீ இந்த மாதிரி டிராமா பண்ணதுனால தான் இப்போ இந்த கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம். 7 கோடி ரூபா கொடுத்தவன் எப்படி அந்த காசை எடுக்காம பொதுமக்களுக்கு சேவை பண்ண வருவான்? அவ்வளவு நல்லவன் யாருறான் அப்படின்னு பார்த்தா, அறிவிச்சிருக்கிற 234 வேட்பாளர்களும் பெரும்பாலானவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு தான் சீட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம வேட்பாளர் லிஸ்ட் அறிவிக்கும் போதே வெளியில ஹோட்டல் வாசல்லே பெரிய போராட்டம், பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களையும் மாவட்ட செயலருக்கு எதிரான போராட்டமும் அங்க முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே முற்றுகையிட்டு ஒரே பஞ்சாயத்து. ஒரு பக்கம் தூத்துக்குடியில அஜித்தா ஏற்கனவே 2.5 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு எனக்கு மாவட்ட செயலர் போஸ்ட் வேணும்னு விஜய் காரையே மறிச்சாங்க.
இப்போ அவர்களுக்கு சீட்டு கொடுக்குறோன்னு அந்த நேரத்துக்கு சமாதானம் பண்ணி எம்எல்ஏ ஆக்கிரமா உன்ன எம்எல்ஏ சீட்டு உனக்கு தான் போய் நீ வேலையை பாருமா, மாவட்ட பொறுப்பெல்லாம் பொறுப்பாமா போமானா அந்த நேரத்துக்கு அந்த அம்மாவை வந்து சமாதானப்படுத்தி அனுப்பி விட்டுட்டு இப்போ அந்த இடத்துல பெரும் சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அவருடைய நண்பர்னு ஸ்ரீநாத்னு ஒரு ஆளை போட்டுருக்கான். அந்த காமெடி நடிகர், சின்ன சின்ன படங்கள்ல நடிச்சவர், விஜய் கூட ஏதோ 2 படத்துல நடிச்சிருக்காரு. அவரை தூக்கின்னு வந்து உள்ள போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வினிதா வேட்பாளர்னு. அவருக்கு அங்க ஒரு இழவும் தெரியாது, ஒரு ரோடு தெரியாது, ஒரு ஊர் தெரியாது, அங்க இருக்கிற யாரு நிர்வாகிகள்னு தெரியாது, செக்கும் தெரியாது, சிவலிங்கமும் தெரியாது சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கேரக்டரா ஸ்ரீநாத். காமெடி நடிகனா கூட நடிச்சிட்டாலே நீ வந்து நின்ற முடியுமா எலெக்ஷன்ல? அது பெரிய லெவல்ல வந்துட முடியுமா? இப்ப தூத்துக்குடியில ஏற்கனவே விஜய்க்கு வந்து இந்த அஜிதாவுக்கு பதவி வழங்காதலே சம காண்டில் இருக்காங்க. அந்த கோபத்தில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க இப்போனா, மிக தெளிவாக இவருக்கு எதிராக களமாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டினானுங்க, வீடு வீடா போய் ஸ்டிக்கர்லாம் பிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, கொடியெல்லாம் பிச்சு போடுறானுங்க, கார்ல அந்த கொடியை கைட்டி போடுறாங்க, அவர்கள் வச்சிருந்த தாவேக்கா தொடர்பான அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுறாங்க. என்ன காரணம்னா, முறையான நபருக்கு தொகுதியில பரிச்சயமான நபருக்கு சீட்டு கொடுக்காம காசு வாங்கிட்டு அல்லது நண்பர்ன்ற அடையாளத்துல கொண்டு வந்து தெரியாத முகத்தை உள்ள போட்டதுனால அங்க இப்பவே தோல்வி உறுதியாயிடுச்சு. ஏற்கனவே டெபாசிட் வாங்க போறது இல்லை, அது வேற விஷயம். அதே போல வந்து உங்களுக்கு பல ஊர்கள்லையும் இவர் வந்து வேட்பாளராக அறிவிச்ச எல்லாரும் பாதி பேர் இப்ப எப்படி பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட 6-7 பேர் வந்து மொத்தம் 30 தொகுதியிலேயே 6-7 பேர் வந்து வேறு கட்சியிலேருந்து சாயங்காலம் வரையும் வந்துட்டு மறுநாள் வந்து அன்னைக்கு நைட்டே வந்து சேர்ந்து நைட்டே வேட்பாளர் ஆகிட்டாங்க. கட்சியில சேரல, நேர்காணல் கிடையாது, விருப்பம் மனு கொடுக்கல, ஆனா வேட்பாளர். இந்த லட்சணம் வேற எந்த கட்சியிலும் நடக்காது, இந்த மானங்கட்ட கட்சியில தான் நடக்கும். இப்போ இங்க 234 தொகுதியிலையும் குறிப்பிட்ட ஒரு சிலரை தவிர எல்லாரும் தெரிஞ்ச மூஞ்சின்னு சொன்னீங்கன்னா சிடி நிர்மல்குமார் திருப்பரங்குன்றத்தில் நிப்பாட்டியிருக்காங்க, ஆதவ அர்ஜுனா, குஷி ஆனந்த், விஎஸ் பாபு. விஎஸ் பாபுவும் இந்த மாதிரி வேற கட்சியில வந்தவர் தான், அவரும் பெரிய யோகிய சிகாமணிலாம் கிடையாது. அதே மாதிரி வந்து ராஜ்மோகன், அதே மாதிரி வந்து விஜய், ஏன்னா விஜய் 2 தொகுதியில நிற்கிறார். அப்புறம் இந்த மாதிரி வெங்கட்ராமன், இவங்க கட்சியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு 10-12 பேர், ஈசிஆர் சரவணன் அப்படின்னு கொஞ்சம் பேர் கொடுத்துட்டு பாக்கி எல்லாருக்கும் பணம் வாங்கிட்டு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்சம் வந்து 5 கோடி ரூபாய். 5 கோடி ரூபாய் கொடுக்குறவன் வசதி படுத்தினா இருந்தால் தான் முடியும். பஸ் ஓனரு, காலேஜ் ஓனரு, அப்புறம் வந்து சினிமா கம்பெனி ஃபைனான்சியர் பையன், சினிமா தியேட்டர் ஓனரோட பையன், அப்புறம் வந்து கப்பலில் வேலை பார்க்குற ஒருத்தன், எல்லாம் சினிமா துறையில் இருக்கிற 3-4 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் எவனுமே டெபாசிட் வாங்க மாட்டான், அது வேற விஷயம். ஒருத்தன் கூட டெபாசிட் வாங்க மாட்டான். காசு இருக்குன்றதுனால வந்து சினிமா ஃபைனான்சியர் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் அன்பு செழியன், அவருடைய மகன் வந்து இப்போ டிவிகே சார்பில் அவர் மதுரையில் நிற்கிறதுக்கு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. ஜெயிச்சிருவாரான்னு கேட்டால் சத்தியமாக ஜெயிக்க மாட்டார், தோத்து போயிடுவார். காரணம் என்னன்னா, காசு இருக்கு, வெறும் காசு மட்டும் வெற்றி பெறாத அரசியல்ல. அவர் பல கட்சிகளுக்கு வந்து டொனேஷன் கொடுத்துருக்கலாம், பல கட்சிகளுடைய எல்லாருக்கிட்டையும் அவர் நல்ல நெருக்கம் இருக்கலாம், தொடர்பு இருக்கலாம், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், முதல்வர்கிட்ட கூட நெருக்கம் இருந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் மட்டும் வச்சு இந்த வீணா போன கட்சியில போய் புள்ளைய கொண்டு போய் சேர்த்து விட்டு அரசியல் அதிகாரத்துக்கு வரணும்னு வந்திருக்காரு பத்தி, அங்கதான் அவர் பண்ண பெரிய தப்பு. அப்ப அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீநாத்னு ஒரு நடிகர், நான் சொன்ன தூத்துக்குடி, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவரை கொண்டு போய் தூத்துக்குடியில் அப்படின்னா ஊருக்குள்ளே சேர்க்க மாட்டான் போல இருக்கு அவங்கள. அதுவும் காலி ஆயிடுச்சா. மாதிரி பலர் ஏற்கனவே இந்த ஜாதி, எந்தெந்த ஜாதி இருக்கோ, இப்போ நான் ஏற்கனவே தாவைக்கை பத்தி அடிக்கடி பேசும்போது முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். அந்த கொள்கை தலைவர்னு ஒரு 5 பேரை சொன்னார் இல்லையா, அந்த 5 பேருமே சாதி பின்புலத்துல தான் இவர் வச்சிருக்காருன்னு சொன்னேன். நிறைய நண்பர்கள்லாம் என்னங்க, ஏங்க கொள்கை தலைவருங்க அவங்கெல்லாம் முக்கியமான நபர்கள், அதெல்லாம் எடுத்து வச்சிருக்காருங்கன்னா, இல்லைங்க ஜாதிக்கு ஒரு ஆள் எடுத்து வச்சிருக்காருங்க, இவனே ஒரு ஜாதி வெறியன் தாங்க, ஜாதி பார்த்து தாங்க இவன் வந்து எல்லா வேலையும் செய்வான், வீட்டில் வேலை பார்க்குற ஆள் கூட ஜாதி பார்த்து தான் வேலைக்கு சேர்ப்பான் அப்படின்னு நான் முன்னாடியே நிறைய நேரங்களில் சொல்லியிருக்கிறேன். அது உண்மைன்ற நிரூபிக்கிற வகையில அவர் வேட்பாளராக அறிவிச்ச பலரும் அந்தந்த இடங்களில் சாதி செல்வாக்கோடு இருக்கிறவங்களுக்கு தான் காசு, ஜாதி இது 2ஐயும் வச்சுதான், மதம் இதை வச்சுதான் அங்க சீட்டு கொடுத்துருக்காரு. இந்த வேலையை வந்து எல்லா கட்சிகளும் செய்யும், ஏதோ இவர் மட்டும் செய்யறாங்க, எல்லா கட்சியும் செய்யும். இப்ப இவரே எடுத்துங்களேன், நம்ம வந்து விஜய் அவர் 2 தொகுதியில் நிற்கிறாருல்ல, ஒன்று வந்து திருச்சி கிழக்கு, இன்னொன்று வந்து பெரம்பூர். திருச்சி கிழக்குல இவருடைய ஜாதியை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் அங்க இருக்காங்கன்னு ஒரு டேட்டா சொல்லுது. இன்னொன்று கிறிஸ்தவர்கள், அங்க வந்து திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ்னு ஒருத்தர் நிற்கிறார்.
அவர் வந்து கிறிஸ்தவ நல்ல அமைப்புன்னு வச்சிருந்தாரு. நிறைய கிறிஸ்தவ மத போதகர்களும் நிறைய தொடர்பு இருக்காரு. தமிழ்நாடு முழுக்க அவருக்கு ஒரு பெரிய கான்டாக்ட் டெவலப் பண்ணி வச்சிருக்காரு. அவர் அங்க ஏற்கனவே கடந்த முறை அவர் வந்து சிட்டிங் எம்எல்ஏ, நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு, எல்லாருக்கும் தெரிஞ்சவர்னு வச்சுங்களேன். அதே கிறிஸ்தவ ஓட்டை நம்பி தான் விஜய் அங்க போறாரு. ஜாதி ஓட்டு பிளஸ் கிறிஸ்தவ ஓட்டு, இதை நம்பி தான் அங்க போய் அவர் வந்து வேட்பாளராக போறாரு. அந்த இனிகோ இருதயராஜ் இன்னைக்கு பத்திரிகையாளரை சந்திக்கும் போது விஜயை வந்து கழுவி ஊத்திட்டாரு. சவால் சவால் அப்படின்ற ரேஞ்சில் சொல்லிட்டாரு. நீ உண்மையிலே சரியான ஆம்பளையா இருந்தா, சரியான ஆண்மகனாக இருந்தா, நீ கரெக்டான ஆளா இருந்தா, விஜய் பார்த்து சொன்னது அவரு, நீ ஏன் 2 தொகுதியில போட்டி போடுற? அங்கேயே உன் பயம் தெரிஞ்சு போச்சு, நம்ம தேர்தலில் தோத்துருவோன்னு தெரிஞ்சுட்டேன் உனக்கு, அதனாலதான் 2 தொகுதி 2 குதிரையில சவாரி பண்ண ட்ரை பண்ற. உனக்கு நீ ஆண்மை திறன் இருந்தா பெரம்பலூர்ல நிக்கிறத நிப்பாட்டிட்டு திருச்சியில கிழக்குல ஏன் முன்னாடி மட்டும் எனக்கு மட்டும் போட்டியாளரா வா அப்படின்னு உன்னை கூப்பிடுறாரு. அவர் விஜய் கூப்பிடுறாருப்பா உன்னை தான். அவர் உன்னை தான் கூப்பிடுறாரு. திருச்சியில மட்டும் நில்லு, ஏன் பெரம்பூர்ல வேற யாராவது நிப்பாட்டு, எதுக்கு 2 தொகுதியில் நிக்கிற அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த கேள்விதான் நம்ம நேற்று வீடியோலையும் கேட்டோம், இன்னைக்கும் அதே கேள்விதான் கேட்கிறோம். 2 தொகுதி எதுக்காக நிக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு விஜய்க்கு பயம் வந்துருச்சு, தோல்வி பயம் பயங்கரமா வந்துருச்சு. அந்த அடிப்படையில் தான் ஏதாவது ஒரு தொகுதி நமக்கு கை கொடுக்காதா அப்படின்னு சொல்லி 2 தொகுதியில நிக்கிறார். இன்னும் ஒரு 2 தொகுதியில் நிக்கலாம் அப்படின்னு சட்ட விதி இருந்தா 4 தொகுதியில் நின்று இருப்பாரு. இதான் பயந்தாங்குழி தொடர்நடிங்காச்சு விஜய். அந்த அடிப்படையில 2 தொகுதியில நிக்கிறாரு. 2 தொகுதி மக்களும் இவரை நம்பி ஓட்டு போட்டீங்கன்னா இவன் உங்க தொகுதி வரவே மாட்டான். ஏன்னா எல்லா நேரங்களையும் பனையூர்ல போய் தான் நீங்க பார்க்கணும், நீலாங்கரையில போய் தான் பார்க்கணும், பட்டணபாதத்துல போய் தான் பார்க்கணும். அது கூட அந்த 20 அடி உயர காம்பவுண்ட் தாண்டி நீங்க போய் பார்க்க முடியாது. உங்களோட ஆக்சஸா இல்லாத ஒருத்தரை நம்பி நீங்க எப்படி ஓட்டு போடுவீங்க? அதனால விஜய்க்கு பெரம்பூர் மக்களும் திருச்சி கிழக்கு மக்களும், ஏன்னா நேரடியா விஜய் நிக்கிறதுனால சொல்றேன், அந்த தொகுதி மக்கள் தயவு செய்து ஓட்டு போடாதீங்க விஜய்க்கு. என்னங்க இப்படி பொசுக்குன்னு சொல்லிவிட்டீங்க, இப்படிலாம் பேசலாமா, நீங்க நடுநிலையா பேசுவீங்க, சரியா பேசுவீங்கன்னு உங்களை நான் நம்புறோம் அப்படின்னு பல பேரும் நீங்க வந்து இந்த கேள்வியை நீங்க கேட்கணும்னு நினைக்கலாம். ஆனா நான் எதனால வந்து நேரடியாக விஜய்க்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றேன்னா, இந்த ஓட்டு அத்தனையும் வீணா போற சோம்பேறிக்கு போடுற ஓட்டுங்க. ஏன் போட வேணான்னு சொல்றேன்னு காரணத்தை எடுக்கிறேன். அந்த காரணம் உங்களுக்கு வந்து நேர்மையாக இருக்கும் பட்சத்துல அதை நீங்க நான் சொல்ற காரணத்தை ஒத்துப்பீங்க. இல்லைன்னா கண்டிப்பாக என்ன நீங்க கமெண்ட்ல வந்து தாராளமா திட்டுங்க, தப்பே கிடையாது. இப்ப விஜய் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பொதுவான பிரச்சனைக்கு களம் இறங்கியிருக்காரு. அந்த 2.5 வருஷத்துல 33 வருஷம் வேலை பார்த்தேன்லாம் சீனு அதெல்லாம் நம்பாதீங்க, விட்டுருங்க. நான் 33 வருஷத்துக்குள்ளே போல. இந்த கட்சி ஆரம்பிச்ச அரசியலுக்குள்ள வந்து 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 ஆண்டுகள்ல ஏதாவது ஒரு இடத்துல அவர் பொதுமக்களுக்காக இறங்கி வந்து இந்த வேலையை அவர் செய்தார், இதற்காக குரல் கொடுத்தார், இதற்காக போராட்டம் நடத்தினார், இதற்காக இந்த வேலையை அவர் வந்து முன்னெடுத்தார், அதிகாரிகள்கிட்ட போய் பேசினாரு, இது அவரால் தான் நடந்துச்சு, இது அவர் குரல் கொடுத்ததுனால தான் இந்த விஷயங்கள் நடந்துச்சு. ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க, எதுவுமே கிடையாது. சரி, தான் சார்ந்த திரைத்துறை தொடர்பான விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் அவர் நல்லது பண்ணியிருக்காரு, இந்த துறைக்கு இந்த மக்களுக்கு இவர்களுக்கு இந்த விஷயம் அவரால் நடந்திருக்கு, ஒன்று சொல்லுங்க. ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ. தன்னுடைய இவ்வளவு செல்வாக்கு மிக்க 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு படத்துக்கும் அவ்வளவு 1000 கோடி வருமானம்னு அள்ளி விடுற இந்த டுபாகூர் பசங்க தற்கூரி முண்டங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் பார்த்தா எவ்வளவோ நல்ல திட்ட விஷயங்களை செஞ்சிருக்க முடியும். ஆனா ஒத்த பைசா செலவு பண்ணாத கஞ்ச பிஸ்னாரி தான் வந்து விஜய். இன்னொரு விஷயம், இந்த இப்ப இவர் வந்து வீட்டை விட்டே வெளியே வராம வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காரு. அவர் வெளியில வர இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் தேதி அறிவித்த பிறகு அவர் வெளியே போன இடங்கள் பாத்தீங்கன்னா கல்யாண வீடு, வளகாப்பு வீடு. எங்கேயாவது பொதுக்கூடத்துக்கு வந்தாரா? வரல. எங்கேயாவது ஒரு ரேலிக்கு வந்தாரா? வரல. எங்கேயாவது வந்து தெருமுனை பிரச்சாரத்துக்கு வந்தாரா? வரல. கேட்டா எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கலன்னு சீனை போடுறான். ஆனா ஆதவ் எல்லா கூட்டத்திலையும் போய் பேசிட்டு இருக்கிறான், எல்லா ஊர்லயும் போய் கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கான். அவனுக்கு மட்டும் எப்படி பர்மிஷன் கிடைக்குது? அந்த பர்மிஷன்ல நீ போய் இறங்கி பேசு, சொல்லாம டக்குன்னு போய் மேடை ஏறி பேசு, உன்னை யார் வேணான்றாங்க? அப்போ போவதற்கு பயம். போனா சோம்பேறி, வீட்டுக்குள்ளேயே படுத்துன்னு கிடக்குற ஆளு சோம்பேறி பின்ன எப்படி வீட்டை விட்டு வருவான்? அப்ப இந்த களப்பணி ஆற்றுவதற்கே தயாரா இல்லாத இந்த சோம்பேறி எப்படி வந்து சட்டசபையில போய் அவர் வந்து சட்டசபையை தொடங்கிச்சுன்னு வச்சுங்களேன். யூஸ்வலா ஒரு அசம்பிளி நடக்குதுன்னா காலையில ஆரம்பிச்சு 10 மணிக்கு ஆரம்பிச்ச அசம்பிளி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நடக்கும். இடையில மதியானம் சாப்பாட்டுக்கு பிரேக் மட்டும் தான் இருக்கும். மீண்டும் சட்டசபை தொடங்கும் 2:30 மணி 3 மணிக்கு தொடங்குச்சுன்னா திருப்பி 5 மணி வரைக்கும் போகும். காலைல 10 மணிலேருந்து நீங்க சாப்பாடு லஞ்ச் 1 மணி வரைக்கும் 1:30 மணி வரைக்கும் அசம்பிளிக்குள்ள உட்காரணும்.
ஒரே இடத்துல உட்காரணும், கேள்வி கேட்கணும், பேசணும். எதிராளி பேசும்போது எதிர்த்தரப்பு எம்எல்ஏக்களோ, எதிர்கட்சி எம்எல்ஏக்களோ அல்லது ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் ஏதாவது பேசுனாங்கன்னா குறுக்கிட்டு நம்ம பதில் சொல்லணும், பேசணும், கேள்வி கேட்கணும். தொடர்ச்சியாக நாள் முழுக்க அந்த அசம்பிளிக்குள்ள உட்கார்ந்துருக்க முடியுமா? சாயங்காலம் 4 மணி 5 மணி ஆச்சுனாவே கை நடுங்கி ஓடி போற கேஸு, காலில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்படி உட்கார்ந்துருக்கோம்? ஏன்னா எந்திரிக்கிறதுக்கே மதியானம் மேல ஆகுதுன்றாங்க, விடிய விடிய தூங்கிட்டு இருப்பாருன்றாங்க, மத்தியானம் 12 மணிக்கு மேலதான் அவர் வெளியே வருவாருன்றாங்க. இது வரைக்கும் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் நம்ம அதை தான் பார்த்துருக்குறோம். அப்போ அந்த அடிப்படையில அவர் எப்படி நம்புறது? நம்ம இந்த மாதிரி ஒரு சோம்பேறிக்கு எப்படி நீங்க ஓட்டு போட்டு உங்க ஓட்டை ஏன் வேஸ்ட் பண்றீங்க? அசம்பிளிக்குள்ளேயே போக மாட்டாருன்றேன். அப்படியே எக்கு தப்பா ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் ஜெயிக்கிற சூழ்நிலை உருவானாலும் இவர் அசம்பிளிக்கு இது இன்னொன்னு சொல்றேன், இந்த மாதிரி தண்டங்க எல்லா கட்சியிலும் இருக்குங்க. பாமகன்னு ஒரு கட்சி இருக்கு, அன்புமணின்னு அந்த கட்சியோட இப்ப தலைவர். அப்பனையே காலி பண்ணிட்டு, அப்பனுக்கு அந்த காலி பண்ணின்னு என்ன அர்த்தம்னா பதவியை பிடுங்கிட்டு, அப்பனுக்கு வயசாகி போச்சு, மூளை பழங்கி போச்சு அப்படின்னு சொல்லி அப்பனை ஓரம் கட்டிட்டு கட்சியை கைப்பற்றிக்கிட்ட, ஏற்கனவே கேஸ், ஊழல் கேஸ் இருக்கிற அந்த அன்புமணி அதனால ராஜ்யசபா எம்பி ஆக்கி விட்டாங்க. இருக்கிறதுலே ஒஸ்ட்டுங்க. எதுக்கு எம்பி ஆக்கி விட்டாங்கன்னே தெரியல. ஒரு கேள்வி தமிழ்நாட்டுக்காக கேட்கல, ஒரு நல்ல விஷயங்களை செய்யவே இல்லை. ஏன் செய்யவே இல்லைன்னா போவே இல்லைங்க பாராளுமன்றத்துக்கு. ராஜ்யசபா கூட்டங்களுக்கு ஒரு கூட்டத்தை கூட அட்டன் பண்ணல. இருக்கிறதுலே போர் அட்டண்டன்ஸ்னா அது அன்புமணி தான். ஏன்னா இதுங்கெல்லாம் சும்மா ஓசியில் கிடைச்ச பதவிங்க, அப்பா வாங்கி கொடுத்த பதவி. இவன் கஷ்டப்பட்டு உழைச்சி கீழே இருந்து அடிமட்ட தொண்டனா இருந்து அப்படியே பதவிக்கு வந்திருந்தானா அந்த பதவியோட மரியாதையும் மாண்பும் கௌரவமும் அதோட வெயிட்டேஜும் தெரியும். நேரம் உட்காந்த உடனே சின்ன பையனா இருக்கிறவனை தூக்கி மத்திய அமைச்சர் ஆக்கி விட்டு, எம்பி ஆக்கி விட்டு, மத்திய அமைச்சர் ஆக்கி விட்டு, சின்ன வயசுல எல்லா பதவியும் கொடுத்த உடனே ஆணவத்துல ஆடுது. அங்க போவே இல்லை ராஜ்யசபாக்கு. அந்த மாதிரி தண்டங்க சோம்பேறிங்க இருக்கிறது தான் இந்த கட்சிகள்ல நிறைய கட்சியில இருக்கு. அது விஜயும் அதே மாதிரி சோம்பேறி. அவர் இந்த மாதிரி நபர்களை நீங்க எப்படி அதனாலதான் இந்த நபர்களுக்கு போடுகிற வாக்குகள் அனைத்தும் வேஸ்ட். அதனால போடாதீங்க. அதனாலதான் நேரடியாவே நான் சொன்னேன், விஜய்க்கு வாக்கு போறது வேஸ்ட்னு. விஜய்க்கே ஓட்டு போறது வேஸ்ட்ன்னு சொன்னா விஜய் கை காட்டுகிற நபர்கள் எல்லாம் உருப்படாத உதவாக்காரங்க தானே. இதுங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டு என்ன பண்ண போறீங்க? தலைவனே சரியில்லையே. அப்ப நீங்க போடுற எல்லா வாக்கும் வெற்றிக்கான வாக்கா இருக்குமான்னு இருக்காது. நீங்க டிவிகேவையோ விஜய் சின்னத்தையோ தேர்ந்தெடுத்தால் உங்கள் வாக்கு வேஸ்ட், குப்பைக்கு போடப்படுகிற வாக்கு, குப்பை தொட்டில போறதுக்கு சமம். அதனால எந்த பலனும் இல்லை. அதனால புரிஞ்சு ஆர்வ கோளாறாக இருக்கிற சில தற்குறிகள் அந்த வேலையை செய்யும். புத்திசாலியா இருக்கிறவன், சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறவங்க, நியாயமான ஆட்களை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறவங்க எந்த காலத்திலும் விஜய் சார்ந்த கட்சி சார்ந்த நபர்களுக்கு வாக்களிக்காதீர்கள். ஏன்னா இவங்கெல்லாம் நீங்க செத்தாலும் ஓடி ஒளிர கூட்டம், தப்பிச்சு ஓடிடுவானுங்க, அங்க இருக்க மாட்டானுங்க, உங்க மேலேயே பழி போட்டுட்டு தப்பிப்பானுங்க. இதை நீங்க பார்த்துட்டீங்க, கரூர்ல பார்த்துட்டீங்க, சேலத்துல பார்த்துட்டீங்க, தஞ்சாவூர்ல பார்த்துட்டீங்க. இங்கெல்லாம் நடந்த எல்லா மரணங்கள்லயும் தப்பிச்சு ஓடி போன ஆள் விஜய். இவனே ஓடி போறான், தலைவனே ஓடி போறான்னா அவனை கை காட்டுற எவனாவது உருப்படியா இருப்பானா? இருக்க மாட்டான். இன்னொன்னு, பணம் வச்சிருக்கிற எல்லா கோடீஸ்வரனா இருக்கிறவனுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காரு. அந்த எல்லாரும் வேற வேற இடங்கள்ல இருந்து வந்தவங்க, அந்த தொகுதிக்கு அவர்களுக்கு சம்பந்தமே இருக்காது. அப்ப அவன் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவார்? அங்க எப்படி வேலை செய்வாரு? நீங்க ஓட்டு போட்டா அவங்க எப்படி உங்களுக்கு வேலை செய்வாங்க? இந்த தேர்தல் வரைக்கும் உங்க முன்னாடி அங்கேயும் லாந்திட்டு திரிவானுங்க, தேர்தல் முடிஞ்ச கையோட காண போயிடுவானுங்க. அதனால டிவிகேக்கு விஜய் கை காட்டுகிற வேட்பாளர்களை டெபாசிட் இழக்க செய்வதோடு மட்டும் இல்லாம ஓட ஓட விரட்டினீங்கன்னா இந்த அரசியல் என்கிற இந்த அரசியல் ஆசை கத்துக்காம நேர களத்துல உட்காந்து பதவியை சுகத்தை அனுபவிக்கலாம்னு நினைக்கிறவனுக்கு செருப்படியாக இருக்கும். அதை நீங்க செய்வீங்கன்னு நம்புறேன். இந்த 2 தொகுதி மிக முக்கியமான தொகுதி. இந்த 2 தொகுதியிலும் வாங்குற அடி மே 4ஆம் தேதிக்கு பிறகு அவரை நம்பி இருக்கிற அத்தனை பேருக்கும் அது சரியான செருப்படியாக இருக்கும். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாகும். நன்றி, வணக்கம்.